ஷாம்பு பற்றி தான் ஆல்ரெடி தெளிவாக ஒரு வீடியோ போட்டோமே. அப்புறம் மறுபடியும் இந்த டப்பா வச்சுட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பேக்கெட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஷாம்பு பேக்கெட்ஸோட விலை வந்து கம்மியா இருக்கு. இந்த டப்பால வாங்கக்கூடிய ஷாம்புவோட விலை வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி சோஷியல் மீடியால பெரும்பாலும் பேசப்படுது. அதே மாதிரி இந்த 2ல எத வாங்குறது அப்படின்னு மக்களுக்கு ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் வந்து இருக்கு. இந்த பேக்கெட்டா நம்ம வாங்குறதுல அதோட காஸ்ட் கம்மியாகுது. அதனால நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். நிஜமாவே இது ரேட் கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளினிக் ப்ளஸ் எடுத்துக்கலாம். இதோட கண்டெய்னர் இதோட எம்எல் பார்த்தீங்கன்னா 80 எம்எல் கண்டெய்னர் இது. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 52 போட்டிருக்கு. ஒரு எம்எல்லுக்கு 65 பைசா வந்து அவங்களே போட்டிருக்காங்க. சரி, அதே இது நம்ம அந்த பேக்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடியது 6 எம்எல் அண்ட் இந்த பேக்கெட்டோட விலை எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரூ. 1 வந்து இதோட விலை. அப்போ ஒரு எம்எல்லுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்ப்போமா? 16 பைசா தான் வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 65 பைசா வருது. 10 எம்எல் கணக்கு பண்ணோம் அப்படின்னா ரூ. 6.50 வரும். இதில் அதே 10 எம்எல்லுக்கு ரூ. 60 தான் வரும். இது நிஜமாவே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசமாக தான் இருக்குது. எதுக்கும் நம்ம அடுத்த டப்பாவையும் செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து சிக் ஷாம்பு. இதுவும் வந்து அதே 80 எம்எல் கண்டெய்னர் தான். இதோட விலை பார்த்தீங்கன்னா அதே ரூ. 52, அதே 65 பைசா தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிராண்டு, சேம் ஃப்ளேவரு எல்லாமே ஒன்று தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 6 எம்எல் வந்து ரூ. 1. ஸோ இந்த கிளினிக் ப்ளஸும் சரி, சிக் ஷாம்பும் சரி, ரெண்டுமே வந்து ஒரே கான்செப்ட் தான். 10 எம்எல்லாக நம்ம கனெக்ட் பண்ணும்போது கண்டெய்னரில் நமக்கு ரூ. 6.50 வருது. அதே இங்கே பார்த்தீங்கன்னா அதே 10 எம்எல்லுக்கு வெறும் ரூ. 1.60 தான் வருது. அடுத்தபடியாக ஹெட் அண்ட் ஷோல்டர். இதுவும் பாப்புலரான ஒன்று தான். இதில் கண்டெய்னர் எம்எல் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 72 எம்எல் வருது. அதுக்கு 82 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. பெர் எம்எல்லுக்கு ரூ. 14 வந்து அதிலே போட்டிருக்காங்க. அதே பேக்கெட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேக்கெட்டோட விலை ரூ. 4 வரும். ஸோ இதோட எம்எல் வந்து 8 எம்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் எம்எல்லுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் 50 பைசா தான் வருது. அதே கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரூ. 1.14 வருது. 10 எம்எல்லுக்கு பார்க்கும்போது நமக்கு இது ரூ. 11.40 கிட்ட வரும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 5 தான் வரும். அடுத்தபடியாக டவ். ஸோ டவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கண்டெய்னர் 80 எம்எல் தான். 72 ருபீஸ் போட்டிருக்காங்க. பெர் எம்எல்லுக்கு 90 பைசா வருது. பேக்கெட் பார்த்தோம் அப்படின்னா அதே ரூ. 4 தான். இதுவும் வந்து 8 எம்எல் தான். ஸோ அப்படின்றப்போ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது தான். பெர் எம்எல்லுக்கு வந்து 50 பைசா இது கணக்காகும். இது பார்த்தீங்கன்னா பெர் எம்எல்லுக்கு 90 பைசா கணக்காகும். 10 எம்எல்லாக போடும்போது இது ரூ. 9 கிட்ட வரும். இது அதே ரூ. 5 கிட்ட தான் வரும். அடுத்ததாக சிக் ஷாம்புலே எக் ஒயிட் ப்ரோட்டீன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஷாம்பூலையும் அதோட கண்டெய்னரோட விலை வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த பேக்கெட்டில் வரக்கூடிய ஷாம்புவோட விலை வந்து கம்மியாக இருக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 3 டப்பாவிலையும் இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஷாம்புவோட விலையை விட கிட்டத்தட்ட 3.8 மடங்கு அதிக விலையில் இதில் இருக்கக்கூடிய ஷாம்புவோட விலை வந்து இருக்குது. அதே இந்த 2 ஷாம்புலையும் பார்த்தோம் அப்படின்னா இதோட பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஷாம்புவோட விலையை விட இது 2 மடங்கு விலை வந்து அதிகமாக இருக்குது. எதனாலப்பா அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ப்ராடக்ட்டோட பாப்புலாரிட்டி. அதாவது அவங்களோட பேக்கெட்டு, அவங்களோட ப்ராடக்ட்டு பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு அதோட விலையை குறைச்சி எல்லா பக்கமும் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுது. இந்த மாதிரி பேக்கெட்டில் வரக்கூடிய பொருட்கள் இன்றைக்கி நேற்று வரக்கூடிய பொருட்கள் கிடையாது. முன்னாடி இருந்தே நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். தேயிலை, சோப்பொடி, இந்த மாதிரி பலவிதமான பொருட்கள் ரூ. 1, ரூ. 2 மசாலா பொருட்கள் இது எல்லாமே வந்து ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன பேக்கெட்ஸில் விலை குறைவாக வரும்போது தான் மக்கள் வந்து அதை ஈஸியாக வாங்கி அன்றாட வாழ்க்கையில் அவங்களால பயன்படுத்த முடியுது. உதாரணமாக மிளகாய் தூள் பேக்கெட்டே எடுத்துப்போமே. அதில் 100 கிராமும் இருக்குது, 500 கிராமும் இருக்குது, இல்லை 1 கிலோ பேக்கெட்டும் இருக்குது. பட் அதை பெரும்பாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி அதிகமாக சேல் ஆகக்கூடியது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸ் தான். 50 கிராமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த ரூ. 10 பேக்கெட், ரூ. 5 பேக்கெட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸ் தான் அதிகமாக சேல் ஆகுது. அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய அடித்தட்டு மக்கள் அன்னைக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை அன்னன்னைக்கு வாங்குறதுனால தான் இந்த பேக்கெட்ஸ் எல்லாமே அதிகப்படியாக சேல் ஆகுது. உணவுப் பொருட்கள் மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ்லையும் சின்ன சின்ன பொருட்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்ஸில் வர ஆரம்பிச்சது. அதில் முக்கியமான ஒன்று இந்த ஷாம்புன்னு சொல்லலாம். ஷாம்புன்னு மட்டும் கிடையாது. இந்த ஷாம்பு வரதுக்கு முன்னாடியே இந்த சீகைக்காய் தூள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பேக்கெட்டில் வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பல்பொடியும் கூட பேப்பர் பேக்கெட்டில் வந்திருக்கும். ஏபிசி பல்பொடிலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பேப்பர் பேக்கெட்டில் வந்துட்டு இருக்கும். ஈறுகளின் உறுதியான வலிமை கோபால் பல்பொடி. அதுக்கு அடுத்தபடியாக அப்கிரேட் ஆகி தான் ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி குவான்டிட்டியை கம்மியாக சேல் பண்ணக்கூடிய விஷயம்
ஆரம்பத்திலேருந்தே இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் மக்களோட தேவையை சரியாக பூர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சின்ன பேக்கெட்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்காக கம்பெனி பாப்புலாரிட்டி பண்ணுறது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்படி நான் சொல்ல வரல. எல்லா கம்பெனியும் அவங்களோட ப்ராடக்ட்டை புஷ் பண்ணணும், அதாவது தள்ளி விடணும் அப்படின்றதுக்காக பலவிதமான மார்க்கெட்டிங்கை பயன்படுத்துவாங்க. சுடர்மணி ஜட்டி விளம்பரம் பண்றியா? அதுலேயும் இதுவும் ஒன்றும் கூட சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் அடிப்படை தேவை இருக்கக்கூடிய ஒரு பொருள் எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பேக்கெட்ஸில் கொடுத்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா எல்லாராலையும் பெரிய பெரிய பேக்கெட்ஸை வந்து வாங்க முடியாது. பட் இதில் உள்ள மெயினான பிரச்சனை என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ். இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அதே இந்த டப்பாவில் வரக்கூடியது ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு வேளை இதில் குவாலிட்டி கம்மியாக இருக்குமோ? இந்த ஷாம்பு கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் குவாலிட்டியில் எந்த விதமான சேஞ்சும் கொண்டு வரலை. இந்த கண்டெய்னரில் என்ன குவாலிட்டி இருக்குமோ, என்ன குவாலிட்டி ஷாம்பு இருக்குமோ, அதே குவாலிட்டி ஷாம்பு தான் இங்கே இருக்கக்கூடிய பேக்கெட்ஸ்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி ப்ரைஸ் மட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் இதோட பேக்கேஜிங். சரி, பேக்கேஜிங் கணக்கில் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு டப்பாவை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 15 ரூபா ஆகுமா? இந்த பேக்கெட்டோட கணக்குப்படி இந்த ஷாம்புவோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 mlக்கு 13 ரூபா 30 பைசா கிட்ட வருது. அதில் 15 ரூபா நம்ம ஆட் பண்ணாலும் கூட நமக்கு 28 ரூபா 36 பைசா தான் வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 52 ரூபா ரேட் வந்து போட்டிருக்காங்க. அப்போ பேக்கேஜிங் அப்படின்றது இந்த டப்பாவோட காஸ்ட் மட்டும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து தான் குறிப்பிடுறாங்க. பொதுவாக இந்த மாதிரி பேக்கெட்ஸ் எல்லாமே ஒரு டப்பாக்குள்ளே ஃபிட் பண்ணுறோம் அப்படின்றப்போ இது பிடிக்கக்கூடிய எம்எல்லை விட அதிக அளவு எம்எல் வந்து இந்த பேக்கெட்ஸால் பிடிக்க முடியும். ஏன்னா இதுக்கு இடையில அந்த பிளாஸ்டிக் பேரியர், இந்த திக்கான பிளாஸ்டிக் இல்லை, அதே மாதிரி அடுக்கும்போது ஏர் கேப்ஸ் உருவாகாது, அதிகமாக உருவாகாது அப்படின்றதுனால ஸோ இந்த பேக்கெட்ஸை வந்து அதிகமாக ஒரு டப்பாக்குள்ளே ஃபிட் பண்ண முடியும். அப்படின்றப்போ அதிக ஷாம்புவை வந்து ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ளே நம்மளால் அடைச்சிட முடியுது. ஸோ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் வந்து கம்மியாகுது. அண்ட் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இந்த பேக்கெட்ஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது, இந்த கண்டெய்னரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதாவது இதை நம்ம ஒரு 10-15 தடவை வாங்கி பயன்படுத்திட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர் வாங்கும்போது இதோட கஸ்டமராக மாறும்போது கம்பெனி வந்து அதிலேருந்து தான் ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மை வந்து அது கிடையாது. ஆக்சுவலாக வந்து இதிலே வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் இருக்கக்கூடியது நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணது தான். 90% வரைக்கும் இதில் தண்ணி தான் இருக்குது, பேலன்ஸ் இருக்கக்கூடியது தான் கெமிக்கல்ஸ் அப்படின்றதுனால அந்த கரெக்டான ப்ரொப்போர்ஷனை கொடுக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் கம்பெனிஸ் பண்ணுது. மற்றபடி இதுலேயும் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க தான் செய்யுது. இன்னும் சொல்லணும்னா இதுதான் அதிகமாக செல்லாகக்கூடிய ப்ராடக்ட்டு, இதை விட அதிகமாக ப்ராஃபிட் இதில் தான் பார்க்க முடியும். இப்போ முக்கியமான கேள்வி, இது ரெண்டுத்தில் நம்ம எதை வாங்குறது அப்படின்றது தான். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இதுக்கான பதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு என்ன எம்எல்க்கு எவ்வளோ ப்ரைஸு, எது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ பெரும்பாலானவர்களுக்கு இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் மாதிரி தெரியும். ஆனால் இதில் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுனால சுற்றுச்சூழலை வந்து சுற்றுச்சூழலுக்கு நம்ம பாதிப்பை ஏற்படுத்துகிறோம். அதாவது இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் வந்து அங்கங்கே தூக்கி வீசப்படுறதுனால அது என்விரான்மெண்ட்டை பாதிக்கும். அதே இந்த கண்டெய்னர் அப்படின்னா இது ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க, ஸோ யாருனாலும் எடுத்து ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க அப்படின்றப்போ இது பாதிப்பு கிடையாது, இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் உண்மை என்னென்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் தான் நமக்கு பெரும்பாலான சொல்யூஷன்ஸை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி பிளாஸ்டிக்கை மொத்தமாக நம்மளோட இதிலேருந்தே எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இன்றைக்குள்ள லைஃப்பில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் மக்களுக்கு பலவிதமான பொருட்களை கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் சிம்பிளாக இந்த பிளாஸ்டிக்கை வந்து மொத்தமாகவே எலிமினேட் பண்ணிட முடியாது. ஸோ யதார்த்தம் என்ன அப்படின்றத மக்களும் புரிஞ்சுக்கணும். எதுக்கு பிளாஸ்டிக்கை பயன்படுத்தணும், மக்கக்கூடிய பேப்பரை பயன்படுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு நம்ம பேப்பருக்கு போனோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? பேப்பரில் பிரிண்ட் எடுக்காதீங்க, பேப்பரை அதிகமாக பயன்படுத்தாதீங்க, அதனால் மரங்கள் அதிகமாக வெட்டப்படுது, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு ஒரு பாயிண்ட் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதே பாயிண்ட் தான் திரும்பவும் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் பிளாஸ்டிக்கு மாற்றாக எந்த ஒரு பொருளை கொண்டு வந்தாலும் அதுவும் பலவிதமான சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக உருவாக்கும். அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்கை ப்ராப்பராக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதுதான் இதுக்கான தீர்வு. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஈஸியாக ரீசைக்கிள் படாததுக்கான காரணம் வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து வேல்யூவே கிடையாது, பிரிச்செடுக்கிறது கஷ்டம். அதே இந்த டப்பா பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாவை கொடுக்கும்போது ₹1 ₹2 ரீசைக்கிள் ப்ரைஸ் என்னன்னு தெரியல. ஸோ அந்த ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் பண்ணப்படுது. இதுக்கு வேல்யூ இல்லை அப்படின்றதுனால ரீசைக்கிள் பண்ணப்படலை. அப்போ இதை உருவாக்கக்கூடிய கம்பெனிஸ்டே வந்து கவர்மெண்ட் வந்து காசு வாங்கணும். நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை தயாரிக்கிறீங்க, அதனால் இதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸையும் ரீசைக்கிள் பண்ண முடியும்.
அதுக்கான காஸ்ட்டையும் வேணால் இதே ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு சேல் பண்ணுறதுல எந்த விதமான பெரிய தவறும் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஆள், என்னால் ரூ. 1 தான் ஷாம்பு வாங்க முடியும் அப்படின்னா நான் அந்த ரூ. 1 ஷாம்பை தான் வாங்கி பயன்படுத்தி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் என்விரான்மெண்ட்டுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல என் மண்டை தான் முக்கியம், அப்புறம் தான் என்விரான்மெண்ட் முக்கியம். ஸோ அதனால் சாதாரண மக்கள் அன்றாட தேவைக்கு இந்த மாதிரி பேக்கெட்ஸை வாங்குறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. கவர்மெண்ட்டு இதை ரீசைக்கிள் பண்ணுறதுல ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.